கிருஷ்ணருடைய இது வந்தாங்க. ஐயா அருமையா பேசுறாங்க. முத்துநிலம் பேசும்போது ஐயாவா மேக்கப் போட்டு போயிருக்காங்க. திருமணத்துக்கு முன்னாடி ஐயா பார்த்துருக்கீங்க. அவ்வளவு ஹீரோ, அவ்வளவு அழகா இருப்பாரு. நீங்க முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு செயலா இருப்பாரு. அன்பது ஐயா என்னைக்கு எங்க அக்கா கல்யாணம் பண்ணாரோ, என்னைக்கு குடும்ப பாடம் தலையில இருந்துச்சோ, தலைமுடியெல்லாம் போச்சு. ஆமா, எப்படி நம்ம வந்து வீட்டுல தப்பிச்சுக்கிறது, நம்ம எப்படி வீட்டுல தப்பிச்சுக்கிறது. எங்க அம்மாவை பார்க்க போனா விட மாட்டாங்க, தங்கச்சியை பார்க்க போனா விட மாட்டாங்க. ஏதாவது ஒரு பொருள் வந்து சிந்திச்சு சிந்திச்சு முடியலாம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அப்படி சொன்னாங்க, குயில் குரல் சூப்பரா இருக்கணும், கடல் வந்து பிரமாண்டமா இருக்கணும், ரோடு அழகு பேரழகா இருக்கணும். இந்த மாதிரி குறைச்சமா வரவே இல்லை. என்னைக்கு ஒரு நாங்க வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தோமோ அன்னைக்கே முடிஞ்சுமா எங்களுடைய வேலை. அம்மாவை முதல்ல கட்டி விட்டுரு, மச்சினை அண்ணன் தம்பியில முதல்ல வளர்த்து, அக்கா தங்கச்சியை உடனே கட்டி விட்டுறது, தனி கொடுத்தமா கூட்டிட்டு போயிடுது. இது எங்கிட்ட நாங்க கூட பார்க்க சொன்னாங்க. நீங்க சொல்றீங்க ஒண்ணு அம்மா பேச்ச கேட்டா என்ன பேச்சு, அம்மா சொல் பேச்சு கேட்டு அம்மா பேர் சொல்றது, பொண்டாட்டி பேச்சு கேட்டா என்ன பொண்டாட்டிக்கு அணிங்க எனக்கு சொல்றது. அப்ப நாங்க யார் பேச்சதான் கேட்கறது. அதாவது பொண்டாட்டி பக்கமா அம்மா பக்கம் கேட்டா நாங்க தெரு பக்கம்னு கிளம்பி வைக்கிறோம் அப்படின்னா சரியா இருக்கு. உடனே நீங்க பதில் சொல்லுவீங்க. என் மாப்பிள்ளை என்னமா நான் வேணுமா இல்ல உங்க அம்மா வேணுமா? என் மாப்பிள்ளை வரமா நீயும் இல்லை எங்க அம்மா வேணாம், ஏழக்காய் படி வந்தாலும் வெளியே போவாங்க. பேசுறாங்க. நீ சொன்னீங்க இந்த முடி வெட்டுற சம்பந்தமா, கட்டிக்கா சரிங்க கட்டிக்கலாத சரி, சாப்பிடறவ பார்த்ததானா பார்சல்மே சாப்பிடுறதுக்கு அப்படிங்கிறாங்க. எல்லாமே வேலை வேணுமோ பொண்ணு வேணும் கேட்டா வேலை வாங்க பொண்ணு. அதுக்கப்புறம் சொன்னாங்க குடி மகன்களாம் மது பிரியர்கள் சொல்லி பழகுங்க, அரசாங்கங்களா கேஸ் போட்டுவோம். அது எப்படி கொடுத்தான். இன்னொரு உலகிலேயே மேக்கப் சாதனங்கள் அதிகமாக விற்பனையா இருக்கிற நாடுகள் இந்தியாவில, அதே மாதிரி யூடியூபர்கள் அதிகமா இருக்கிற தமிழ்நாடுல. சரிங்களா? இது தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பேசணும், தெரியாம பேசக்கூடாது. ஒரு வாசல் கூட்டி கூட போடாது, வாசல் இப்ப சிங்கு சரிங்களா, அது ஸ்டிக்கர் போட ஒட்டி வச்சுட்டு ஒரு காலையில வச்சு வாசல் கூட்டி போட போறாங்க. பெண் சொல்றதுக்கு அளவு வேணாமா? சீனியர் 7 மணிக்கு ஆரம்பிச்சாலும் கணவர் 7 மணிக்கு வந்தாங்க. 7 வந்துருச்சான். கணவரை இப்படி பப்ளிக்கா கேவலப்படுத்துறது இப்படி தெரியாது. அவன் நிரூபாயன் டிவியை பார்த்துட்டு மூத்தத்துக்கு கசப்பா இருக்குது என்னன்னு பார்த்தா திங்கிறது வந்து கொசு வச்சு சொல்லுது, பார்த்துட்டு கொசு வச்சு சொல்லுவாரு வைக்கிறது. அந்த சீரியலுடைய விளம்பரத்தில் தான் எங்களுக்கு உணவே கிடைக்கிறது என்றால் நிலைமை எப்படின்னு யோசிச்சு பாருங்க. அது சொல்றா சம்பளத்தை வாங்கி மனைவி கையில கொடுக்கணுமா, எங்க மாதிரி இதை கொடுக்கறீங்க. கல்யாணம் முடிச்சோடனே இஎம்ஐல லோன், நம்ம தனி கொடுக்கல போயிடுவோம். தனியா வீடு வாங்கிறது இஎம்ஐ லோனு, அதே மாதிரி கார் லோனு, அது மாதிரி செல் லோனு. இப்ப நிறைய சேவிங்ஸ் சொல்லி குழுக்கள் போடுறாங்களா, நகைக்கு பணம் கட்டணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் குழுவிட்டு வெறாம இருக்கு. நீங்க வந்து உங்களோட பணம் இருந்தாங்க. இது மாதிரி நாங்க 1000 காலத்து பயிர்கள்லாம் ரத்தம் தெரியுமா, இவங்க வந்து கல்யாணக்காரன் வாங்கிட்டு போய் ரத்தம் பண்ணி கேட்கிறாப்ல. என்னன்னு கேட்டா இதுவும் 1000 காலத்து பயிர் தானே, கல்யாணம் 1000 காலத்து பயிர் இருக்கேன். ஆனா வந்து ஆக்சுவலா வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் அதுவும் வந்து கல்ச்சர் மாதிரி அக்ரிகல்ச்சர் இதுனா ஒத்துக்குவோம். அக்ரிகல்ச்சர் ஆமா, குழந்தைகளும் அவங்க பெற்றுக்கிறாங்க, அது இல்லைன்னு. ஆனா அந்த குழந்தைய தூக்கி சுமக்க ஆண்கள் படுற பாடு கொஞ்சம் கொஞ்சம் பாடலாம். பிள்ளைய மட்டும் பெற்ற தெரியாது, 10 நிமிஷம் தூக்க முடியாதா? ஆனா அந்த பிள்ளை நல்லா செஞ்சா அப்படியே எங்க அப்பாவோ அப்படியே எங்க அம்மாவோ அப்படியே எங்க தம்பிக்குள்ள ஏதாவது சேர்ந்த மனுஷன் அப்படியே கலந்துருக்கான் பாரு. அப்படியே கலந்துருக்கான், எங்க தாத்தனோடயே கலந்துருக்கான். பேச போறாங்க அப்படியே அப்பக்காடு உருந்து வச்சிருக்கா, அப்படியே அத்தாக்காடிய பொறுப்பு வச்சிருக்கா அப்படின்னு இருக்கு. அவ்வளவு கேவலமா பேசினா நாங்க சொல்றத 16 வயசு எங்கேயும் கேட்கலாம், எதுவும் கேட்க மாட்டேன். இல்லாத பொருளாக ஒரு பிந்து வளர்த்துல நஞ்ச வளர்த்துட்டா நாங்க சொல்ல அந்த அளவுக்கு நீங்க வளர்த்து வச்சிருக்கீங்கம்மா. இதுல பீரோ 5 பீரோ இருக்கும், 6 பீரோ இருக்கும், பீரோ நிறைய சேர இருக்கும். அதை ஒரு அடுப்பு கொடுக்க மாட்டாங்க. ஆண்கள் ஒரு ட்ரெஸ் கை 2 வேஷ்டி வச்சுக்கிறோமா, ஆமா பெரிய வச்சு 24 பேண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஆண்களையே தொல்லை போட்டுட்டு நீங்க வந்து பேசுறீங்க. எங்களுக்கு உங்க வீட்டுல தீவிர தரப்போட சேர உங்க பாரதத்தில் எழுதுவாங்க பண்ணிச்சு தலைவருடைய பாரதத்தில் உயரமான இருக்கும். அந்த ஸ்கூல் போட்டு சரியான
சூழ்வாங்க இருக்காரு மாப்பிள்ளை இருக்குன்னு கேட்டிருக்காப்ல சூழ்படத்தை பெரிய திருவள்ளைய கேள்வி அனுப்பி வைக்க முடியும். இது வந்து எப்படின்னா வரிசையா இந்த வருஷம் வாங்கின சேலைக்கு 2023க்கு ஒரு ரேக்கு, 2024க்கு ஒரு ரேக்கு, 2025க்கு ஒரு ரேக்கு சொல்லி ரேக்கா சேலை அனுப்பி வச்சிருது. தெரியாதவங்க ஒரு சேலை எடுத்த மாப்பிள்ள ஒரு வயசான அம்மாவை கொடுத்தாப்ல, என்னச்சு இந்த வேலைக்காரிக்கே நீ கொடுத்துருக்கீங்க, எவனுக்கு இந்த சேலையை கொடுத்த அப்படின்னு சொல்லி படுத்துல பாரு. ஏமா அந்த சேலை கட்டி 12 வருஷம் ஆச்சுமா, நான் என் பையில வச்சிருக்கேன், ஏன் பியூரோட இருக்கணும், ஏன் சேலை நீங்க கொடுத்த யாரு அப்படின்னு சொல்லி பாரா படுத்திருந்தேன். அது மட்டும் இல்ல, அந்த சேலை கட்டிட்டு வேலைக்காரங்க வந்து அந்த சேலை அருமையா இருக்கு அப்படின்னு இத்தனை வருஷம் நான் கட்டிட்டு உனக்கு நல்லா தெரியல அப்படின்னு. சரி, கணவனுக்கு உடம்பு சரியில்லை, சரியா வீட்டுக்கார கூட்டு போயிருக்கு. டாக்டர் ஏன் என்னாச்சுன்னா நீங்க கேட்டிருக்காரு, என் புருஷன் ஆச்சுன்னா எங்க கேட்காரு, என்னமா கேட்கல. பெண்களுக்கு கூடுதல் இயற்கையில் நறுமணமா இயற்கையில் நறுமணமாங்கிறதுக்காக என் முடிய நோக்கு டாக்டர் அதோட மயக்கப்பட்டுள்ள மனுஷங்க நீங்க எதிர்க்கவே முடியல, அதனால ஒரு கூட்டு வந்து சொல்ல அந்த அளவுக்கு எங்க மாப்பிள்ளை வந்து அந்த காலத்துல கூடுதல் அவுத்து போட்டா தரவே வருமா, இப்ப தரையிலே விழுந்துருது இல்ல. இந்த முடி அடுத்து உங்களை யாரும் அளவேனான்னு சொன்னது, ரூம் போட்டு அளவில்லை சரியா இருக்குமா, கல்யாணம் பண்ண அடுத்த நாளே முடிச்சு ரூம் போட்டு அறிவிப்புமே நீங்க தானே சொல்லிருக்கீங்க ஆண்களை அளக்கூடாது நாங்க அறிவிக்கிறதா இல்ல, ரத்த கதையை முடிச்சுட்டு இருக்கோம். உங்களை கல்யாணம் பண்ணிட்டு மீன்படுத்த நல்லா இருக்கா, 3 நாள் சாப்பிட்டா நாங்க நல்லா இருக்கோம். இது ஒரு பொறுமையான விஷயம், நல்லா இருந்தா நல்லா சொல்லக்கூடாது. தெரியாதனமா எங்க மாப்பிள்ளை குத்துக்களை வந்து சொல்லிட்டாரு, எப்பா இந்த சாம்பார் நல்லா இருக்கு ஒரு வார்த்தை சொல்றது சுத்தமா 10 நாள் ஒரே சாம்பார், நீங்க சாம்பார் நல்லா இருக்குங்க, நீங்க சாம்பார் நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லி 15 நாளா தொடர்ச்சியா சாம்பார் வச்சா எப்படி நல்லா இருக்குன்னு சொல்ல மனசு வரும். மனசாட்சி நீங்க சொல்லுங்க. இல்ல என்ன சொல்ற, நாங்க கையில் கடிச்சா தூக்கி போடுறோம். ஆயிரக்கணக்கான சேவை இருந்தாலும் நீங்க கொடுத்துறதோ அந்த வெங்காயம் நைட்டில நைட்டில போட்டுட்டு நீங்க படுக்கிற பாடுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பாடலாம் கிடையாதுப்பா. காய்கறி போனா நைட்டி, கறி போனா நைட்டி, எல்லாத்தையும் நைட்டி. இது இருக்கு இவ்வளவு சேலை வாங்க, அத அந்த சேலைக்கு நைட்டி ப்ளவுஸ்க்கு நாங்க படுற பாரு என்ன படிச்சிருக்கிய இவ்வளவு நீங்க மனசாக்கு ஒரு நைட்டி ப்ளவுஸ் வாங்க தெரியாது. ஏப்பா சேலை நீங்க நாங்க அதான் தெரியாது. கூட்டிட்டு போய் கடையில உங்களை விட்டு நாங்க வெளியே கலந்து கிடப்போம். என்ன மனசு உங்க போன இடத்துல நீங்க எடுக்கணும். ஆனா இருக்குன்னா எவ்வளவு பேசிட்டு எவ்வளவு பேசிட்டு இருந்தா ஆயிரத்துக்கு சந்தேகம் பாருங்க. அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒளிக்குச்சாதான் எவ்வளவு ஓடலாமா, கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க சிரிப்பு மாதிரி திருப்பி போய் வேணா நீங்க செய்யலாம். கல்யாணத்துக்கு முன்னாடி அழகா இருந்தா கல்யாணத்துக்கு அப்புறம் அகலமாயிட்டாங்க. அதுக்கப்புறம் சேவல் சொல்றாங்க, சேவல் தூக்கி என்ன பண்றீங்க, நகவும் தான் நட்பும் தான் சொல்லி நகையும் நட்பும் உங்களுக்கா வாங்கிக்கிறீங்க தவிர எங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்குறீங்களா? விதவிதமா சேவை எல்லாம் துணி வாங்கிக்கிறீங்க, அதோட சொத்து வாங்கிட்டா வச்சுங்களேன். நீங்க குறைக்கையாவது மனுஷன் உங்க வீட்டுல வந்தா உங்க தம்பி வந்துருவான், உங்க தங்கச்சி வந்துருவா. ஆனா சொத்தையும் எவ்வளவு வாங்கணும், நான் தான் ராசி நான் கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாரும் சொல்லி அந்த சொத்தையும் பிடிச்சிட்டு வெளியில வைக்கிறீங்க. இவ்வளவுதான் பேசிட்டு விவசாயத்தான் போனதா எங்களுக்குலாம் எங்க குடும்பத்தில எடுத்துட்டாங்க கவர்மெண்ட். எங்க குடும்ப தலைவி அது தகுதியான தலைவியும் ஒரு மாற்றப்பட்டு நாங்க எடுத்துக்காரு எல்லாத்தையும் அனுப்பிட்டாங்க. இந்த நிகழ்ச்சியில் குடும்பத்தின் பாரதிய சொல்வது பெண்கள் தான் மனசாட்சியாக சொல்றாரு. எப்பொழுதுமே குடும்பத்தின் பாரதிய சொல்வது ஆண்களை நலவரத்தில்